என்னோட சேலரி 25,000 ரூபாய் தான் சார். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை என்னன்னா வீடும் வாங்கணும். 7 வருஷம் கேப் தான் எனக்கு இருக்குது. என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கும்? அந்த டவுன் பேமெண்ட்டுமே வெளியில் கைமாத்தா கடன் வாங்கி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஒரு வீடு வாங்கணும்னு பண்ணுறாங்க. கரெக்ட் சார். ஸோ அது வந்து தவறான அணுகுமுறை. ஸோ ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு வாங்குறத போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பார்க்கணும்னா என்னென்ன விஷயம் சார் பார்க்கணும்? ஸோ ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லோன் வாங்கி கடனோட வாங்கி வீடு ஆரம்பிச்சிருவாங்க, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து சஃபர் ஆகிடக்கூடாது. அதனால் வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு எல்லாரோட பெரிய கனவுமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது தான் சார். இது எல்லாரோட பெரிய கனவா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டிலேருந்து வர்றப்போ இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், நீங்கள் வீடு சொந்த வீடு நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் எல்லாமே இருக்குது எங்களுக்கு. ஸோ நான் இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? என்னோட சேலரி 25,000 ரூபாய் தான் சார். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை என்னன்னா வீடும் வாங்கணும். ஸோ அந்த 6 வருஷம் கேப் தான் எனக்கு இருக்குது, 7 வருஷம் கேப் தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் அதுக்குள்ளே ஓரளவாவது அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக லோனில் போய் விழுகாமல் என்ன நான் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எப்படி என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும்? குட் கொஸ்டின் கேஷவ். நார்மலாக எல்லாருமே வீடு வாங்கணுன்றது கனவாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு அந்த டவுன் பேமெண்ட்டுமே வெளியில் கைமாத்தா கடன் வாங்கி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஒரு வீடு வாங்கணும்னு பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து தவறான அணுகுமுறை. அந்த மாதிரி பண்ணாமல், ஸோ ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு வாங்குறத போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஒரு மாதம் 6,000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் 25,000 ரூபா சம்பளம் வாங்கினா மாதம் 6,000 ரூபா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% 22% வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 13% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போட்டு வந்தீங்கன்னாக்கா 7 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்ச ரூபா சேர்ந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்குறதுன்றது அட்வைசபிள். சார், இப்போ நம்ம 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வீடு வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கேல்குலேஷன் சொன்னீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நான் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நான் சேர்த்து வச்சேன்றதுக்காக பிளாங்காக போய் வாங்க முடியாது. இந்த விஷயம்லாம் பார்க்கணும். நீ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பார்க்கணும்னா என்னென்ன விஷயம் சார் பார்க்கணும்? ஸோ ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான இஎம்ஐயாவது உங்ககிட்ட வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம ரீசெண்டாக கோவிடோடைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்தது அப்படின்னாக்கா, அப்போ அந்த 6 மாதம் சர்வைவலுக்கு வந்து நம்ம டஃப்பாக இருக்கும். ஸோ இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆச்சுனாக்கா வீட்டு வாசலில் வந்து நின்றுடுவாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து நல்லா இருக்காது நம்ம ஃபேமிலியோட ஸ்டே பண்ணியிருக்கும் போது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ லோன் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து நான் பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லோன் வாங்கி கடனோட வாங்கி வீடு ஆரம்பிச்சிருவாங்க, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து சஃபர் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் டேர்ம் பிளான்ன்றது ரொம்ப மஸ்டான விஷயம். ஓகே. ஸோ லோன் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒன்று வந்து கண்டிஜென்சி ரிசர்வ் எடுத்து வச்சுருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் பிளான் வந்து மஸ்ட் ஹேவ். ஓகே சார். இப்போது உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ஹோம் லோன் எடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டிருக்கலாம் எல்லாமே. ஸோ அவங்க எல்லார்ட்டையும் காமனாக இந்த ஒரு ட்ராப்பில் ஏன் மாட்டிக்கிட்டே இருக்காங்க? இது சிம்பிள் தானே, இதையே அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிருக்கீங்களா? அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ எல்லாமே வந்து ஜஸ்ட் கிளிக் ஆஃப் த பட்டனில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாததுனால என்ன ஆகுனாக்கா ஹையர் ரேட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க, லோனுடைய ரேட்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸு 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் லோன் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்க. அந்த பெனிஃபிட் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெனிஃபிட்டை வந்து பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு ஸ்ப்ரெட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரெட் சேஞ்சுக்கு வி ஹேவ் டு பே சம் ஃபீஸை பே பண்ணி அந்த ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய இம்பாக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய லோன் அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம லோன் வாங்கிட்டோம் வெறும் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருந்தால் போதுன்றது இல்லாமல் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வி கேன் சேவ் அ லாட். ஓகே சார். இந்த டவுட் வந்து என்னோட டவுட் சார். என்னன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் போயிட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட போகிறேன், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் போடாதரா, அது வந்து கடலில் போட்ட காசு மாதிரி எங்கே போகணுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அதுவே நான் கோல்டு வாங்க போகிறனாலோ இல்லை லேண்டு வாங்க போகிறனாலோ அவங்க அப்படியே சந்தோஷத்தை குதிப்பாங்க. இது ஏன் சார்? ஏன்னா வந்துட்டு இப்போ நான் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இன்னுமே நிறைய பேருக்கு என்னால் புரிவிக்க முடியல. கோல்டு லேண்ட்னா அவ்வளோ இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து மண்லையும் பொண்ணையும் காசு போட்டால் அவங்களை என்றைக்குமே கைவிடாதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடையாது, இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் என்னன்னாக்கா, ஒன்று மண், இன்னொன்று பொண்ணு. ஸோ இது ரெண்டு தான் வந்து அவங்கள வந்து சேஃப்கார்டு, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுனா கூட வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எமர்ஜென்சி ஃபண்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்கலாம் சொல்கிறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபுக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கி போட்டாங்க, அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா ஒன்று கொடுக்குறேன். ஓகே. ஸோ 1981 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கிராம் கோல்டுடைய விலை வெறும் 1800 ரூபா தான் இருந்தது. அதே மாதிரி 1 கிலோ சில்வருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 2700 ரூபா தான் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1981 சென்செக்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 170 தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ 2025 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே கோல்டுடைய விலை வந்து 10 கிராமோடைய கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99,000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட் வேல்யூ. ஸோ கிட்டத்தட்ட 37 மடங்கு கொடுத்துருக்கு. இதே ஸ்டாக் மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 170லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 81,000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 476 மடங்கு. ஸோ இந்த டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கனாக்கா மண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேணாம், நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலான்றதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் என்ன மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கோல்டில் லேண்டில் போடுறத விட வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னாக்கா நீங்கள் சீக்கிரமாக க்ரோர்பதி ஆயிடலான்றதை நாங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே சார், கடைசி கொஸ்டினாக நான் என்ன வச்சுருக்கேன்னா, இப்போது நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஓகே சார், சில பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அதாவது வீட்டை வாங்கிடுறாங்க, ஒரு வீட்டை வாங்கிடுறாங்க. சில பேர் ஃப்ளாட்டாக வாங்கிட்டு அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாமான்லாம் யோசிக்கிறாங்க. இதில் ரெண்டில் எது சார் கரெக்டான ஆப்ஷன்? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் ஃபேமிலி, ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இப்போ தான் வளர போகிறாங்க அப்படின்னாக்கா கேட்டட் கம்யூனிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ளாட்டில் வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை கொஞ்சம் நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன், என்ன இது எப்படின்னாக்கா ஒரு முதல்ல வந்து ஒரு பேசிக் ஹேஷ்பேக் கார் வாங்குற மாதிரி, ஸோ அங்கேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் எஸ்யூவி செடானு, அதுக்கப்புறம் எஸ்யூவி போகிற மாதிரி. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எஸ்யூவி வாங்க மாட்டோம். முதல்ல ஒரு ஹேஷ்பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செடான்லேருந்து தான் வந்து எஸ்யூவி போகும். அதுதான் வந்து கிராஜுவல் க்ரோத்தாக இருக்கும், சஸ்டைனபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய நீடு அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ஃபேமிலி சைஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கணுமா இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களா வாங்கணுமான்றது டிசைட் பண்ணணும். ஓகே சார், இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் என்னோடது. ஸோ இப்போது என்னோட சேலரி 40,000 வச்சுக்கலாம் சார், நான் ஹோம் லோன் எடுக்கலாமா? இன்னும் எனக்கு 6 வருஷத்தில் வந்துட்டு வீடு வாங்கி ஆகணும் சார், நான் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன் சார். கல்யாணம் வீடு வாங்கி ஆமாம் சார், வாங்கி ஆகணும் சார். இப்போ நான் வந்து ஹோம் லோன் எடுக்கலாமா, இல்லை நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் சொன்ன அந்த பிளானை நான் ஃபாலோ பண்ணவா, இல்லை மொத்தமாக இப்போ நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்களே ஹோம் லோன், அந்த மாதிரியே போயிடலாமா? இப்போ நான் அப்படி தான் இனிஷியல் ஸ்டேஜில், நான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்னோட ஏஜ் 18ல் வந்தேன். ஓகே. ஸோ என்னுடைய 30ல் தான் வந்து நான் என்னுடைய வீடை வாங்கினேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபுல்லாகவே வந்து பீங் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்டு, இந்த பற்றின அவேர்னஸ் இருந்ததுனால அதை முதல்லேருந்தே எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். பட் நான் வந்து என்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கேன். நிறைய பேர் கன்சல்டன்சி இல்லை பியூராக வந்து ஒரு அட்வைசர் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ வீட்டிலலாம் போகக்கூடாது, நீங்கள் ரெண்ட்டுக்கு இருந்துக்கோ, அது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயும் கிடைக்காது. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்குதுன்றது ஒரு பெரிய இதுதான். ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ண முடிஞ்ச அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலே கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் அந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும், நோ டவுட். அதனால நீங்க அந்த ட்ராப்ல போய் இனிஷியலாவே மாட்டிக்காம கொஞ்சம் அமௌண்ட் கார்பஸை கிரியேட் டவுன் பேமெண்டாவது அட்லீஸ்ட் அதுவாது கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்டர் ஆனீங்கன்னாக்கா டெஃபினட்டா வீடு, அதான் நீங்க சொன்ன வீடு வாங்கி தான் ஆகணும், நோதர் இருக்கும். அது வந்து நம்ம எஸ்பெஷலி சவுத்தில் வந்து அது ரொம்ப இது, நார்த்லயாவது அவங்க புரிஞ்சுப்பாங்க, மார்வாடிஸ்லாம் they don't buy, பட் நாம வந்து அது பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் வீடு வாங்குறது கொஞ்சம் எனக்கு அந்த ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.